தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுடன் மோடி என்று ஆலோசனை. மக்களவை பாஜக குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். பாஜகவின் புதிய அரசு பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் தீவிரம். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் இருக்கைகள் மேடை அமைப்பு. ஐக்கிய ஜனதா தள கட்சி எம்பிக்களுடன் நிதிஷ்குமார் டெல்லியில் ஆலோசனை. பாஜக கூட்டணி அரசில் கேட்டு பெற வேண்டிய இலாக்காக்கள் குறித்து விவாதம் என்று தகவல். காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நாளை கூடுகிறது. ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவராக தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்பிக்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். செல்வ பெருந்தகை, கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களும் சந்திப்பு. அதிமுகவை டெபாசிட் இழக்க வைத்ததாக அண்ணாமலை சொல்வது ஆலமரத்தை பார்த்து அருகம்புல் விமர்சிப்பது போன்றது. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செம்மலை கருத்து. ஒரு ஆலமரத்தை பார்த்து பக்கத்திலே வளர்கிற அருகம்புல் நான் தான் ஆலமரத்தை விட உயரம் என்று சொன்னால் எப்பொழுது வேடிக்கை இருக்குது. இவரை எங்களை டெபாசிட் இழக்க செய்வார். இவரே 10 இடங்களில் டெபாசிட் இழந்து விட்டார். சென்னையில் கொளத்தூர், பெரம்பூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆவின் பால் விநியோகம் பாதிப்பு. மாதவரம் பால் பண்ணைக்கு வரத்து குறைவு மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணம் என்று தகவல். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ, பிஎஸ்சி பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வாய்ப்பு. சென்னையில் பெய்த மழையால் 35 விமானங்களின் சேவை தாமதம். ஓடுபாதையில் தண்ணீர் தேங்காத போதும் இடி மின்னலால் தாமதமான விமான சேவை. ஆரணி மாவட்ட ஜவ்வாது மலைப்பகுதிகளில் தொடர் மழையால் காட்டாற்று வெள்ளம். ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனத்தில் செல்லும் மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மீன் வியாபாரி உட்பட 2 வெட்டி கொலை. குற்றவாளிகளை தேடும் போலீஸ். திருவலாங்காட்டில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருவள்ளூரில் 7 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. சண்டிகர் விமான நிலையத்தில் கங்கனா ரணாவத்தின் கன்னத்தில் அறைந்த சிஐஎஸ்எஃப் அதிகாரி. பஞ்சாபில் பயங்கரவாதம் அதிகரித்திருப்பதாக கங்கனா குற்றச்சாட்டு. அதிகம் பேர் நீட் தேர்வு எழுதியதால் கட் ஆஃப் மதிப்பெண் உயர்ந்திருப்பதாக தேசிய தேர்வு முகமை தகவல். பழைய பாடப்புத்தகங்களில் படித்தவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். மீண்டும் 55,000 நெருங்கும் 1 சவரன் தங்கத்தின் விலை. ஒரே நாளில் 320 ரூபாய் அதிகரித்து 54,720 ரூபாய்க்கு விற்பனை. T20 உலகக்கோப்பையில் சூப்பர் ஓவரில் பாகிஸ்தானை வீழ்த்தியது அமெரிக்கா. கச்சிதமாக பந்து வீசி வெற்றியை தேடித்தந்த இந்திய வம்சாவளி வீரர் சௌரவ். ஜூன் 9ஆம் தேதி மாலை பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களை இணைகிறார் டெல்லியிலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. ஏற்பாடுகள் எதுபோன்று மேற்கொள்ளப்பட்டு வருது? எவ்வளவு பேர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற உள்ள பதவியேற்பு விழாவில் சுமார் பிரம்மாண்டமான பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 7,000 முதல் 8,000 பேர் அமரும் வகையிலான இருக்கைகளானது அங்கே அமைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு துறைகளில் இருந்தும் சிறப்பு விருந்தினர்கள் இந்த பதவியேற்பு விழாவிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். லேபர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற பாலிசி அடிப்படையில் அண்டை நாடுகளான இலங்கை, நேபாள் உள்ளிட்ட அண்டை நாடுகளுடைய தலைவர்கள் அனைவருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இலங்கை, நேபாள், பூட்டான், மால்தீவ்ஸ் ஆகிய நாடுகளுடைய தலைவர்கள் நேரடியாகவே
இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் தலைசிறந்த நிபுணர்களாக விளங்கும் பல்துறை மருத்துவம், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருந்தும் நிபுணர்களும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளார்கள். பிரதமர் மோடியினுடைய மான் கி பாத் அந்த சீரீஸில் பங்கேற்ற அவர்களும் அந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் டெல்லியில் மறு உருவாக்கம் திட்டம் செய்யப்பட்ட அந்த சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தினுடைய அனைத்து ஊழியர்களும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது தவிர பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அதனுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை கோரலை பாஜக அந்த கடிதத்தை வழங்கவிருக்கும் அந்த சூழலில் இந்த ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் பலத்த பாதுகாப்புடன் செய்யப்பட்டு வருகின்றன. விவிஐபிகளுடைய அதிக அளவிலான எண்ணிக்கை இருப்பதனை காரணமாக காட்டி அந்த பகுதிக்கு பாதுகாப்பு ஏற்பாடு என்பது பலமாக பலப்படுத்தப்பட்டுள்ளது. ட்ரோன் மூலம் கண்காணிப்பது மற்றும் சிசிடிவி மூலமாக வேலைகளில் தற்பொழுது பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருவதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்தளவில் இந்த மற்ற பல்துறை நிபுணர்கள் மட்டுமல்லாமல் இன்ஃபுளுயன்சர், சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுயன்சர்களும் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு சுமார் 8000 பேர் அமரும் வகையிலான அந்த ஒரு இருக்கைகளானது அமைக்கப்பட்டுள்ளது. 3 கட்டங்களாக பிரிக்க வைத்து, அதாவது முதல் கட்டமாக யார் பதவி ஏற்கிறார்களோ அவர்களுக்கான தனி மேடை, அதற்கு அடுத்தபடியாக விவிஐபிகள் அமர்வதற்கான ஒரு பகுதி, அதன் பிறகு மற்றவர்கள் அமர்வதற்கான பகுதி என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த இருக்கைகள் அனைத்துமே ஜனாதிபதி மாளிகையினுடைய முகப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. சரியாக 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த ஒரு பதவியேற்பு விழாவானது தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுசித்ரா, இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போது, பிரதமராக மோடி பதவியேற்க இருக்காரு. பட் நிபந்தனைகள் என்ன, கண்டிஷன், அவங்க நிலைமை என்ன இருக்கு, நிபந்தனைகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அது தொடர்பாக ஏதாவது பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்க இருக்கா? நிச்சயமா தேவா, பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் நேற்று கடந்த 2 நாட்களாகவே நடைபெற்று வரும் நிலையில் இன்று முக்கியமான இந்த இலாக்காக்கள் எவை எவை என்பதை இறுதி செய்வதற்கான ஒரு கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே இரவு வரை பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் பலத்த ஒரு நீண்ட ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் மிக முக்கியமாக இந்த மக்களவையினுடைய சபாநாயகர் பொறுப்பு என்பது யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் ஒரு சற்று இழுபறி நீடித்து வருகிறது. தெலுங்கு தேசம் கட்சிக்கு வழங்கப்பட வேண்டிய இலாக்காக்கள் என்ன, அது மட்டுமல்லாமல் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு வழங்கப்பட வேண்டிய என்ன என்ற ஒரு இழுபறியும் இன்னும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. 2 கட்சிகளுமே முக்கியமான அமைச்சர்களுடைய பொறுப்புகள் என்பது தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. ஏற்கனவே போல அந்த இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோக்களாக கருதப்படும் பாதுகாப்புத்துறை, உள்துறை, நீதித்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை விட்டு தருவதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு திட்டவட்ட கருத்தை பாஜகவானது கூட்டணி கட்சிகளுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது என்ற ஒரு தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சிவில் ஏவியேஷன், தகவல் தொழில்நுட்பத்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குவதற்கான ஒரு முடிவிற்கு பாஜக வந்துள்ளதாக தெரிகிறது. முதற்கட்டமாக ஜித்தன் ராம் மஞ்சிக்கு சமூக நீதித்துறையானது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே போல் சிவில் ஏவியேஷன், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளானது தெலுங்கு தேசம் கட்சிக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் மக்களவை சபாநாயகர் பொறுப்பு அல்லாமல் துணை சபாநாயகர் பொறுப்பை வேண்டுமானால் தெலுங்கு தேசம் கட்சிக்கு வழங்க முடியும் என்ற ஒரு கருத்தை சந்திரபாபு நாயுடுவிற்கு அமித்ஷா நேற்று தொலைபேசி மூலமாக தெரிவித்ததாகவும் தற்போது தகவலானது வெளியாக இருக்கிறது. இந்த